முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் முதல்வன் பட பாணியில் அதிரடி என்று தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகைகள் புகழாரம். அது பற்றிய தொகுப்பிற்காக ஈழத்து மாவீரனான திலீபனின் பெயரை தாங்கியிருக்கும் அவர் இல்லத்தில் இளம் புயல் பாசறைக்காக அவர் வழங்கிய நேர்காணல். வணக்கம். 2007ஆம் ஆண்டு நான் தமிழக அரசின் சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவின் சார்பாக, அரசு உறுதிமொழி குழு என்கிற அந்த குழுவின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு சட்டப்பேரவை நடக்கின்ற காலகட்டங்களில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள், அமைச்சர் பெருமக்கள் கொடுக்கின்ற அரசு உறுதிமொழிகளை, பேரவையில் தருகின்ற உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் துறை அலுவலர் பெருமக்களோடு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்கள் கொடுத்த உறுதிமொழியினை எவ்வாறு நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை குறித்து ஆய்வு செய்கின்ற அந்த குழுவுக்கு 2007ஆம் ஆண்டு என்னை தலைவராக, சட்டப்பேரவை தலைவராக நியமனம் செய்தார்கள். நியமனம் ஓட்டெடுப்பின் அடிப்படையில் நியமிக்கப்படுவது. அதில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களும், எதிர்க்கட்சி உறுப்பினர்களும், காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களும், அன்று அவையில் இருக்கின்ற சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இருக்கிற அரசியல் கட்சியினுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த குழுவின் வேலை என்னவென்று சொன்னால், பேரவையில் ஓட்டெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த குழுக்களின் வேலை, மாண்புமிகு அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் கொடுக்கின்ற உறுதிமொழிகளை அந்த துறையின் தலைவர்கள், துறையின் செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை இயக்குநர், காவல்துறை தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், சுற்றுச்சூழலுக்கான தலைவர்கள், சுற்றுச்சூழலுக்கான மாவட்ட அளவிலான அதிகாரிகள், அதுபோன்று பல்வேறு துறைகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து துறைகளிலும் சார்ந்து அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் தேவையான கல்லூரி, பள்ளி, மருத்துவமனைகள், ஏனைய வசதிகளை குறித்து கேள்விகள் எழுப்புகின்ற போது அந்த கேள்விகளுக்கு முதலமைச்சரோ, அமைச்சர் பெருமக்களோ பதில் தருகின்ற போது எழுப்பப்படுகின்ற கேள்விக்கு பதிலாக ஆவண செய்யப்படும். அரசு ஒரு நேரத்தில் பரிசீலித்து நல்லதொரு முடிவை அறிவிக்கும், அரசு நிச்சயமாக அதை நிறைவேற்றும் என்று பல்வேறு உறுதிமொழிகளை அந்த நேரத்திற்கு அவையில் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும், சட்டப்பேரவை நடக்கின்ற போதும் அங்கு அவையில் முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் வழக்கமாக பதிலளிப்பது வழக்கம். ஆனால் அப்படி அளித்துவிட்டு அந்த உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அரசு அலுவலர்களும், துறையும், ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகளும், முதலமைச்சர்களும், அமைச்சர் பெருமக்களும் அதை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து விடுவார்கள். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தலைவராக கொண்டு இயற்றப்பட்ட நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் சட்டமன்றம் நடக்காத காலங்களில் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்றும், பொது கணக்கு குழு என்றும், பொது நிறுவனங்கள் குழு என்றும், அரசு உறுதிமொழி குழு என்றும், ஏடுகள் குழு என்றும், அதுபோன்று பல்வேறு குழுக்கள் ஒவ்வொரு பிரிவுகளாக சட்டமன்றம் நடக்காத காலங்களில் தமிழ்நாடு முழுக்கும் பயணம் செய்து அந்த குழுக்கள் தங்களுடைய பணிகளை, அனைத்து கட்சி உறுப்பினர்களை கொண்ட அந்த குழு அதனுடைய தலைவரை கொண்டு சிறப்பாக சட்டமன்றம் நடக்காத காலங்களில் அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி தந்த அந்த கமிட்டி என்று சொல்வார்களே, அது இன்றைக்கு ஊழலால் ஸ்பெக்ட்ராம் என்கிற அதை விசாரிக்கிறதுக்கான கமிட்டி, அது நடந்த பிறகு ஸ்பெக்ட்ராம் விசாரிக்கின்ற எதிர்கட்சி வரிசையை சேர்ந்தவர்களா அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களா அல்லது நேர்மையானவர்களை அதை விசாரிப்பதற்கு வாய்ப்பு உண்டா என்றெல்லாம் இன்றைக்கு உலகத்தில், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பேசப்படுகின்ற ஒரு செய்தி. ஆனால் இந்த ஸ்பெக்ட்ராம் விஷயம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நான் அரசு உறுதிமொழி குழு தலைவராக சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த உறுதிமொழியை எந்தெந்த அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்கள் கொடுத்தார்களோ அதையெல்லாம் குறித்து நான் என்னுடைய உறுதிமொழி குழு கூடுகின்ற கூட்ட அரங்கில், சட்டப்பேரவை தலைமையகம் அமைந்திருக்கின்ற அந்த குழுக்கள் கூடுகின்ற அந்த அறையில் கூடி துறையினுடைய செயலாளர்களையும், துறையினுடைய தலைவர்களும், சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளையும், காவல்துறை இயக்குநர் என்று சொல்லக்கூடிய டிஜிபி, ஏடிஜிபி, நிர்வாகம், சீருடை பணியாளர் துறை,
அதேபோல் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளை எல்லாம் அழைத்து, மாநில அளவில் இருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து மாநில அளவில் கூட்டங்களை நடத்தி தமிழக மக்களின் உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக, ஈழத்தில் படுகின்ற துயரங்கள், துன்பங்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுடைய துன்பங்கள், துயரங்கள், அகதிகளாக வந்து இங்கு தங்கி கொண்டிருக்கிற எங்கள் தொப்புள்குடி உறவுகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், அவர்களுக்கு சர்வதேச சமூகம் கொடுக்கின்ற அந்த உரிமைகள் கூட தரப்படாத இருக்கின்ற அவலங்கள், எம்முடைய உலக மக்களால் தாய் என்று போற்றப்படுகின்ற அம்மையார் திருமதி பார்வதி அம்மாள் வருகிறது திருப்பி அனுப்பிய விஷயங்கள், அல்லது சுனாமி ஆழி பேரலை, கடல் சீற்றம், கூடங்குளம் அணுகுண்டு பிரச்சனை, பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற சூழல், குறிப்பாக MRF, கோயம்புத்தூரில் இருக்கிற பிரிகால், வேலூரில் இருக்கிற வெடிமருந்து தொழிற்சாலை, அதேபோல் இங்கு இந்த கழிவறைகளை சுத்தம் செய்கின்ற ஏழை தாய்மார்களுடைய பிரச்சனை, அதேமாதிரி தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற அவலமான பெயர் பலகைகள் நீக்குவதற்காக பேசிய பேச்சுக்களுடைய உறுதிமொழிகள், அதேபோன்று தேவாரம் திருவாசகம் நடராஜர் கோயில் பேசப்படாமல் மறுக்கப்பட்டது, அதை பாட வேண்டும் என்பதற்காக பேசிய போது கொடுக்கப்படுகின்ற உறுதிமொழிகள், மணல் குவாரிகளை அரசே நடத்த வேண்டும் என்று வற்புறுத்தி பேசிய போது முதலமைச்சர் அவர்கள் தரப்படுகின்ற உறுதிமொழிகள், இதுபோன்ற ஆயிரம் பிரச்சனைகள். மழைநீரை சேகரிக்க வேண்டும், சுண்டல் வைக்கின்ற குழந்தைகளை ஏன் கல்விக்கு அனுப்பாமல் இங்கு சுண்டல் வைக்கிறார்கள், அதை ஏன் அரசு தட்டி கேட்கக்கூடாது, அவர்களை கல்வியில் இங்கு சேர்க்கக்கூடாது என்று எழுப்பப்படுகின்ற கேள்விகள், இதுபோன்று தமிழகத்தில் ஆயிரம் பிரச்சனைகளை நான் 10 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் பதிலளித்திருக்கிறார்கள். என்னால் வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு நான் அதற்கு முன்பதாக 7 ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடி சில வாக்குறுதிகளை அமைச்சர், முதலமைச்சர் வாய்களால் பெறுவதற்கு போராடி பெற்றேன். அது நிறைவேற்றப்படாமல் இருந்த காரணத்தினால் அது நிறைவேற்றப்பட வேண்டுமே, அதற்கு என்ன தீர்வு என்கிற அடிப்படையில் இந்த உறுதிமொழி குழு தலைவராக அந்த பொறுப்பை நான் ஏற்று தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை, நாகை, திருவாரூர் 3 மாவட்டங்களை தவிர்த்து அத்துணை மாவட்டங்களுக்கும் நேரடியாக நானே பயணம் சென்று எந்த இடத்தில் நான் ஆய்வு மேற்கொள்கிறேன், எந்த ரசாயன தொழிற்சாலை பார்வையிடுகிறேன், எந்த மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலை பார்வையிடுகிறேன், எந்த கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிடுகிறேன், கன்னியாகுமரியில் இருக்கிற ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கிறதா, சிலை முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா, அதை வந்து பார்க்கின்ற உலகமெல்லாம் வாழ்கின்ற மக்கள் வந்து பார்ப்பதற்கு ஏதுவான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதில் தொடங்கி அத்துணை பிரச்சனைகளுக்காகவும் பல்வேறு ஆலைகள், ஸ்டெர்லைட், ஸ்பிக் போன்ற நிறுவனங்களில் ஏற்படுகின்ற கழிவுகள், மக்களுக்கான பாதிப்புகள், 2007 இன்றைக்கு இந்தியாவும் உலகமும் பேசப்படுகின்ற பரபரப்பாக அணு கூடங்குளம் அணு உலைக்கு சென்று அதனுடைய இயக்குநர் அகர்வால் அவர்களோடு அழைத்து 3 மணி நேரம் இது இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய பாதிப்பும் அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடியது, இது ஏன் நீங்கள் இங்கு வந்து கொண்டு வருகின்றீர்கள், மற்ற மாநிலங்கள் ஏன் கொண்டு வரவில்லை என்ற கேள்விகளோடும், கல்பாக்கம் அணு உலையால் ஆபத்து இருக்கிறது, பல பாதிப்புகள் நடந்திருக்கிறது என்பதை குறித்தும், லாட்டரி சீட்டு தடை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும், கஞ்சா அபின்கள் போன்று விற்கப்படுவதை குறித்தும், கூலிக்கு கொலை செய்யப்படுவதை குறித்தும், என்னுடைய மொழி கல் தோன்றி முன் தோன்றா மூத்த மொழி, மூத்த குடி தமிழ் குடி, அந்த தமிழ் தமிழ்நாட்டில் இல்லை என்பதை வருத்தத்துடனும், பெயர் பலகையில் தமிழ் இல்லை என்கிற வருத்தத்துடனும், அதே மாதிரி இன்றைக்கு தமிழர்கள் உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு தாயக பூமி, ஒரு தமிழிடமன் கிடைக்கவில்லை என்கிற ஏக்கத்தினையும், இதுபோன்ற ஆயிரம் பிரச்சனைகளை நான் பேசினேன். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லது ஒரு தீர்வு எட்டப்படாத காரணத்தினால் அந்த குழுவின் தலைவராக பொறுப்பேற்ற நான், சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை பயன்படுத்தி முறையாக மக்களிடத்தில் இந்த பிரச்சனைகளை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே இந்த குழு நான் பயணம் இடுவதற்கு முன்பாகவே இந்த நாட்டுடைய தணிக்கைத்துறை அதிகாரிகளாக இருந்த நேர்மையான அதிகாரிகள், திரு தீர்த்தன் போன்ற IAS அதிகாரிகள், அவர்கள் இந்த குழு தலைவர்களை அழைத்து இது போன்ற பிரச்சனைகளை அக்கவுண்டன்ட் ஜெனரல், இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை அதிகாரிகளோடு நாங்கள் கூட்டம் நடத்துவோம். அப்படி நடத்துகின்ற போது இந்த நாட்டுடைய அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் தவறான திட்டத்தினால், தவறான மதிப்பீடுகளால், தவறான அணுகுமுறையால், திட்டமிடாத காரணத்தினால் ஏற்படுகின்ற கோடிக்கணக்கான தமிழக மக்களின் வரிப்பணங்கள் வீணாவதை குறித்தும் உள்வாங்கிய நான், இதற்கெல்லாம் ஒரு நல்லதொரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அரசு துறை செயலாளர்களோடு, தலைவர்களோடு, மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு, காவல்துறை உதவி அதிகாரிகளோடு
மண்டல மாவட்ட மாநில அதிகாரிகளோடு அந்த குழு நேரடியாக களத்திற்கு நேரடியாக மக்களை சென்று சந்தித்து ஆய்வு செய்து பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தோம். தவறு செய்த மாவட்ட அதிகாரிகள் மாநில அதிகாரிகளை அதே இடத்தில் சஸ்பெண்ட் செய்வதற்கு உத்தரவிட்டேன். சில இடங்களில் கழிவறைகளை பயன்படுத்துவதற்கு 50 காசு ரூபாய் வாங்க வேண்டிய இடத்தில் 5 ரூபாய் 10 ரூபாய் வசூல் செய்த குத்தகைகளை ரத்து செய்து கைது செய்ய உத்தரவிட்டேன். பல்வேறு தொழிலாளர் விரோத போக்குகளை கடைபிடித்து வந்த தொழிற்சாலைகளை உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழக அரசும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும். இல்லை என்றால் நிரந்தரமாக மூடுவதற்கு பரிந்துரை செய்தேன். JK பார்மா, ஸ்பீக், பிரிகால், இப்படி எண்ணற்ற நிறுவனங்கள், ஸ்டெர்லைஸ், எண்ணற்ற நிறுவனங்களை என்னால் சொல்ல முடியும். கெம்ப்ளாஸ், சன்மார், இப்படி பல்வேறு கம்பெனிகளுக்காக நான் எதிர்த்து போராடி இருக்கிறேன். பவர் கார்பரேஷன் இந்தியா என்கிற ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவின் தலைச்சிறந்த பூமியாக, விவசாய பூமியாக இருக்கிற நடுத்திட்டு, தியாகவல்லி, நொச்சிக்காடு போன்ற பகுதிகளில் வெட்டிவேர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இயற்கை மூலிகையை தன்மை கொண்ட அந்த இடத்தை பன்னாட்டு உதவிகளோடு வந்து அங்கு தனியார் மின்சார உற்பத்தி தயாரித்த போது அந்த பகுதியில் வாழ்கிற மீனவ மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும், பிற்படுத்தப்பட்ட இதர வன்னிய மக்களும் பாதிக்கப்படுவார்களே, அப்பகுதியில் வாழ்கிற மனித குலத்திற்கு அழிவு ஏற்படுமே, அப்பகுதியில் வாழ்கின்ற இயற்கை அழிந்து போய்விடுமே, கடலிலே வெந்நீரை அவர்கள் பாய்ச்சிய போது மீன்கள் செத்து மடியுமே, என் மக்களுக்கு பிழைப்பிருப்பாது என்பதற்காக போராட்டங்கள் நடத்தினேன். அப்படி நடத்துகின்ற போது 1000க்கும் மேற்பட்ட மக்களையும் போராட்ட குழுவையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையே தாக்கியதாக வழக்கு பதிவு செய்த கொடுமைகளை எல்லாம் நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன். இப்படி பல்வேறு விஷயங்களை பேசப்பட்டு அது முதலமைச்சர்களால் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படாமல் காலம் தாழ்த்தி ஏமாற்றப்பட்டதை கண்டுதான் நான் கிடைத்த அந்த வாய்ப்பு ஒரு ஆண்டு காலம் சரியாக பயன்படுத்தி நான் தமிழகம் முழுவதும் பயணம் சென்று பல்வேறு விதமான உத்தரவுகளை நிறைவேற்றி அன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற நேர்மையான IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், நீதி அரசர்கள் என்னை தொடர்பு கொண்டு உன்னை போன்றவர்கள் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்கிற கனவுகளை எல்லாம் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். நான் ஒவ்வொரு கூட்டங்களையும் நடத்திவிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு நான் திரும்புகின்ற போது பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும், IPS அதிகாரிகளும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும், DGP அவர்களும், பல்வேறு உயர் பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகளும் என்னை கட்டிப்பிடித்து கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, வால்மார்ட் நிறுவனங்கள், ரிலையன்ஸ் நிறுவனங்கள், பன்னாட்டு கம்பெனிகள், புதிய பொருளாதார நண்டங்கள், பணக்கார கும்பல்கள் பறந்து செல்வதற்கான விமான விரிவாக்க நிலையத்திற்கு ஏழை மக்களுடைய விவசாய நிலங்களை கையகப்படுத்துகின்ற பிரச்சனை, இப்படி நான் தொடாத பிரச்சனைகள் இல்லை, பேசாத பிரச்சனைகள் இல்லை. தமிழ்நாட்டில் வாழுகின்ற 1.5 கோடி தமிழ் மக்களின் சரிபாரியாக இருக்கிற பெண்களின் தாலியை அறுக்கின்ற ஒரு ஈனச் செயலை ஒரு அரசாங்கம் செய்யலாமா என்று கேட்டிருக்கிறேன். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, இவன் தமிழ்நாடு அரசு என்று அச்சடித்து விட்டு நீங்கள் மதுவை அரசாங்கமே வியாபாரம் செய்து 18,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு சம்பாதித்து இலவச தொலைக்காட்சிகள் தருகின்றீர்களே, இது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பியவர். இலவச திட்டங்களை ஏன் தருகின்றீர்கள்? நல்ல திட்டங்களை தீட்டுங்கள், மக்கள் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர்களை, 2 முதலமைச்சர்களையும், இன்றைய முதலமைச்சரையும் அன்றைய முதலமைச்சரையும் நேருக்கு நேராக பார்த்து கேள்வி எழுப்பியவர். அப்படித்தான் சட்டமன்றத்தின் மூலமாக என்னுடைய தொகுதி மக்கள் 2 முறை எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த அந்த மக்களுக்கு நன்றி கடனாக 63 ஆண்டு காலத்தில் இல்லாத சாதனையாக பொறியியல் கல்லூரிகளையும், மருத்துவக் கல்லூரிகளையும், மருத்துவமனைகளையும், பேருந்துகளையும், அனைத்து கிராமங்களுக்கும் துவக்கப் பள்ளிகளையும், நடுநிலைப் பள்ளிகளையும், உயர்நிலைப் பள்ளிகளையும், மேல்நிலைப் பள்ளிகளையும் கொண்டு வந்து சாதித்திருக்கிறேன். நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கு எதற்காக போராடி இருக்கிறேன். NLC நிலவரம் இன்றைக்கு 60 ஆண்டுகளில் NLC இருக்கின்ற சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த பழுப்பு நிலக்கரி என்று சொல்லக்கூடிய எங்கள் கருப்பு தங்கங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு 60-70 ஆண்டுகளிலே அது வைரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று புவியியல் துறை வல்லுநர்கள் எனக்கு எடுத்துக் கூறிய போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நான் உறுதிமொழி எடுத்த காரணத்தினால் நான் சொன்னேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் உறுதிமொழி எடுத்த காரணத்தினால் சொல்லுகிறேன், ஜனநாயக ரீதியாக கேட்கிறேன், இன்னும் 60-70 ஆண்டுகளில் தங்கமாக அல்லது வைரமாக மாறக்கூடிய எங்கள் கருப்பு தங்கத்தை வெட்டி எடுத்து சம்பாதித்திருக்கின்ற இந்திய அரசே ஏன் ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் தரக்கூடாது என்று 40 நாட்கள் போராடி இருக்கிறேன். அந்த விவசாய மக்களை திரட்டி போராடி இருக்கிறேன். வெறும் 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், ஏக்கருக்கு 50,000 ரூபாய் அதிகபட்சம் கொடுத்த அந்த தொகையை போராடி 6 லட்சம் ரூபாயை பெற்றுத் தந்திருக்கிறேன். சட்டமன்றத்தில் பேசி உறுதிமொழியை பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் 13,000 தொழிலாளர்கள் வீட்டை கொடுத்துவிட்டு, நிலத்தை கொடுத்துவிட்டு, விவசாய நிலங்களையும் பறிகொடுத்து விட்டு
வாழ்வதற்கு வழி இல்லாமல் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முயற்சியால் கொண்டு வரப்பட்ட அந்த என்எல்சி நிறுவனம் தொடங்கி இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு லாபம் ஈட்டுகிற நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளராக செய்கின்ற அந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்வுரிமைக்காக நான் போராடி இருக்கிறேன். அப்படி போராடிதான் இந்திய நாட்டுடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்றைக்கு என்னை அழைத்து பேசுகின்ற அளவுக்கு அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும், பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம், அங்கே தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடுகின்ற இன்னும் சிறு சிறு அமைப்புகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரே வழியில் கொண்டு வந்து இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த வரலாற்றை அந்த மண்ணிலே உருவாக்கினேன். அதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற குழுவோடு சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் தமிழ்நாட்டிலிருந்து போராட்டக் குழுவை தலைமையேற்று நடத்தி பல முறை நிலக்கரித்துறை அமைச்சரோடும் நிலக்கரித்துறை செயலாளர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தினேன். இறுதி எச்சரிக்கையாக, நீங்கள் எங்கள் மக்களுக்கு வாழ்வளிக்கவில்லை என்று சொன்னால், வேலை தரவில்லை என்று சொன்னால், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரவில்லை என்று சொன்னால், ஏக்கருக்கு நீங்கள் நியாயமான தொகையை வழங்கவில்லை என்று சொன்னால், ஒப்பந்த தொழிலாளர்கள் நீங்கள் பணியமர்த்தவில்லை என்று சொன்னால், அப்ரண்டிஸ் முடித்தவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், நான் அங்கு உங்கள் இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு தருகின்ற அந்த CISF என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு படைப்பிரிவு ஒரு ராணுவத்தினுடைய ஒரு பகுதி அங்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்திய தொழிற்சாலைகள் பாதுகாப்பு படை என்று அமைத்திருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிகளை எங்கள் வயல்களிலும் எங்கள் வீடுகளிலும் வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் கையிலே இருக்கிற அந்த மிஷின் கன்கள், பல்வேறு நவீன விதமான ஆயுதங்களை எல்லாம் என்னுடைய மக்கள் கைப்பற்றுவார்கள் என்று நான் அறிவித்தேன். காவல்துறை மிரட்டியது, மத்திய அரசு மிரட்டியது, என் மீது வழக்கு போட்டார்கள். எந்த வழக்குகளுக்கும் நான் அடிபணியவில்லை. எங்கு மக்கள் உரிமைக்காக போராடுகிறார்களோ, எங்கு மக்கள் விடியலுக்காக காத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் வேல்முருகன் களத்தில் நின்றிருக்கிறான். மக்களோடு மக்களாக போராடி இருக்கிறான். மக்களோடு மக்களாக நின்று அந்த பிரச்சனைக்கு ஜனநாயக ரீதியாக தீர்வை ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு என்னை அழைத்து அவர் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு 60% 3 மடங்காக உயர்த்தி அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு உரிமையை நான் பெற்றுத் தந்தேன். அதற்கு காரணம் 13,000 தொழிலாளர்களும் ஒப்பந்த தொழிலாளர்களும் அங்கு பணிபுரிகின்ற 1000 நிரந்தர தொழிலாளர்களும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு நான் அன்றைக்கு வலுவூட்டினேன். இப்படி என்னால் தமிழகத்தில் சிறு வயது தொடங்கி நினைவு தெரிந்த காலம் முதல் இந்த சமூகத்தில் நடந்த அவலங்கள், காவல்துறை கற்பழிப்புகள், கலவர வச்சாத்தி கற்பழிப்புகள், சந்தனக்காட்டினுடைய வீரப்படவர்களை பிடிக்கச் செல்கிறோம் என்று அத்துமீறி அநியாயம் நடத்தியதே கண்டிடிபனோடு குளத்துருமணியோடு இந்த உலகத்திற்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். பல்வேறு பிரச்சனைகளில் நான் சட்டமன்றத்தில் பேசி இந்த உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறேன். ஆனால் எம் இனம் கண்முன்னே அழிந்த போது உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் ஆயுத குண்டுகளையும் ஏவுகணையும் வெறுகைகளையும் வீசி எம் இனத்தை அழித்த போது நான் கதறினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பல்வேறு பிரச்சனைகளுக்காக காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் சுதர்சனம் அவர்கள் பிரபாகரன் இறந்து விட்டார், இன்னும் உங்களுக்கு என்ன புலிகள் இயக்கம் தேவைப்படுகிறது என்று ஈராப்போடு பேசிய போது பிரபாகரன் உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் வாழ்கிறார். உலகத்தில் வாழ்கின்ற மாந்தநேயம் உள்ள அத்தனை கோடி மக்களிடத்திலும் சாதி, மொழி, இனங்களை கடந்து வாழ்கிறார். சட்டமன்றத்தில் இன்று பேசிக் கொண்டிருக்கிற வேல்முருகனுடைய இதயத்தில் வாழ்கிறார், உள்ளத்தில் வாழ்கிறார், ரத்தத்தில் வாழ்கிறார், என் ஆணத்தில் வாழ்கிறார், என் நாவில் வாழ்கிறார் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். காயக்குறிவில் நீக்கப்படவில்லை. அதனால் என் மனதில் பட்டதை, என் உள்ளத்தில் பட்டதை, என் நெஞ்சத்தில் பட்டதை, உண்மையை, நேர்மையை இந்த உலகத்திற்கு நான் சொன்னதனுடைய விளைவுதான் அந்த உறுதிமொழி குழு தலைவராக இருந்து அதிரடியாக நான் எடுத்த சில நடவடிக்கைகளை இந்த நாட்டில் இருக்கிற நேர்மையான ஊடகங்கள், நேர்மையான பத்திரிகைகள் இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அதை நான் இந்த உலகத்திற்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆனால் இன்றைக்கு சதிகாரர்கள், சூழ்ச்சியாளர்கள், துரோகிகள், இந்த இன அழிவிற்கும் இந்த மக்களின் முன்னேற்றத்திற்கும் தடையாக இருந்த ஒரு சதிகார கூட்டம் என் மீது எப்படி பழிபோடலாம் என்று காத்திருக்கிறது. அன்பு தமிழக மக்களே, இதை இந்த தாய்மொழி, என் தமிழ் மொழியில் பேசுகின்ற இந்த ஊடகத்தின் வாயிலாக, இந்த குறுந்தொடரின் வாயிலாக, இந்த இளம் பாசறை தயாரித்திருக்கிற இந்த குறுந்தொடரின் வாயிலாக நீங்க பார்க்கிற இந்த செய்திகளை வைத்து, நான் சொன்ன இந்த செய்திகளை வைத்தும் நான் அப்பழுக்கற்றவனா, நான் நேர்மையானவனா, நான் உண்மையானவனா என்பதை ஆதாரத்தோடு இந்தியாவின் 4 தூண்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிற இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த செய்தித்தாள்கள், இந்த செய்திகளின் வாயிலாக உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் அப்பழுக்கற்றவனாக இருக்கிறேன், நான் நேர்மையானவனாக இருக்கிறேன், நான் உண்மையானவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் நம்பி எனக்கு பின்னால் வந்தால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கும், இந்த மனித குலத்திற்கும், இயற்கைக்கும் தீங்கு ஏற்படாத வண்ணம் உலகத்திலெல்லாம் இன்றைக்கு பிரிந்து தாயை விட்டு, மகனை விட்டு, மகளை விட்டு, பேரனை விட்டு
விட்டு பேத்தியை விட்டு உலகமெல்லாம் அகதிகளாக திரிகின்ற என் தொப்புள் கொடி உறவுகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு, ஒரு நாடு பிறப்பதற்கும், இந்த மக்களை அணிதிரட்டுவதற்கும், இந்த மக்களை அணியப்படுத்துவதற்கும் ஒரு அமைதி வழியில், ஒரு அற வழியில், ஒரு அற்புதமான ஒரு மக்கள் சார்ந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் நான் என்னுடைய பணியை தொடங்குவேன். 21 உயிர்களை பலி கொடுத்து இன்னமும் இடஒதுக்கீடு கிடைக்காமல் அல்லப்படுகின்ற என் சொந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய என் தமிழ் சமூகத்திற்கும், குறிப்பாக நான் பிறந்திருக்கிற ஒரு வன்னியன் என்கிற அந்த இனத்தின் அடையாளத்தில் பிறந்திருந்தாலும் இன்றைக்கு உலகமெல்லாம் அந்த இனம் பரவி வாழுகிறது. தென்னாப்பிரிக்காவில் காந்திய விடுதலை போராட்டத்தை முதலாக 1909களில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த நாகப்ப படையாட்சி வரையிலும், இன்றைக்கு வேல்முருகன் வரையிலும் இந்த மண்ணை ஆட்சி செய்த சோழர் பரம்பரைகள் தான், சேரர் பரம்பரைகள் தான், பாண்டிய பேரரசர்கள் தான். ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் சாதியம் இந்த மண்ணிலே வேரூன்றி இருக்கிறது. சாதியத்தை புகுத்து ஒரு தாய் மக்களாக இருந்த தமிழர்களை நம்மை பிரித்தார்கள். சாதியம் பிரித்தது, மதம் பிரித்தது. நான் உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். நாம் இங்கே தென்னாப்பிரிக்காவை மட்டுமானவர்கள், இமய முதல் குமரி வரை இந்த அகில உலகத்தையும் ஆட்சி செய்த ஒரு பேரினமாக இருந்த தமிழினம் நம் கண் முன்னால் இன்றைக்கு 1 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் குடும்பங்களுடைய தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. பிஞ்சிலும் குழந்தைகள் வதை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். செஞ்சோலைகளிலும், காந்திரவன் அறிவிச்சோலைகளிலும், மசூதிகளிலும், திருச்சபைகளிலும், இந்து கோவில்களிலும், வழிபாட்டு தலங்களிலும் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளும், ஏவுகணைகளும், எரிகணைகளும் வீசப்பட்டிருக்கிறது. எம் இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. வாய்மூடி மௌனங்களாக இருந்தோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் அவர்கள் பிறந்த மருதூருக்கு அருகாமையில் பிறந்த புலியூர் என்னும் கிராமத்தில் பிறந்த வேல்முருகன் எண்ணி எண்ணி கண்ணீர் சிந்தினான், கண்ணீர் வடித்தான், கதறினான், தூக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் துடிதுடித்து கிடந்தான். அமைதி வழியில், அறவழியில், உலக ஐநா மன்றத்தில் எம் தமிழுக்கு என்று ஒரு நாடு உருவாகி அந்த கொடி அந்த பட்டொலி வீசி பறக்க வேண்டும் என்னுடைய ஆவலை எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் கண்ட லட்சிய கனவை அவர் உருவாக்கிய அந்த நாட்டை, அற்புதமான பசுமை கொஞ்சுகின்ற அந்த எழில் கொஞ்சுகின்ற அந்த நாடை கரும்புலிகளும் கடற்புலிகளும் எத்தனை படைகளை கண்டார்கள். தனி காவல்துறையும், தனி நீதி நிர்வாகமும், தனி எல்லைப்படையும், தனி விமானப்படையும் கொண்ட என் தமிழிடம் நான் கண்முன்னே பார்க்கவில்லை என் சோழர் பரம்பரையை, நான் கண்முன்னே பார்க்கவில்லை என் சேரர் பரம்பரையை, நான் கண்முன்னே பார்க்கவில்லை என் பாண்டிய பேரரசுகளை, நான் கண்முன்னே பார்க்கவில்லை மருது சகோதரர்களை, நான் கண்முன்னே பார்க்கவில்லை வேலு நாச்சியாரை, நான் கண்முன்னே பார்க்கவில்லை குருவி நாச்சியாரை. ஆனால் அவற்றையெல்லாம் ஒன்றாக கொண்டு நாடமைத்து படைநடத்தி பாராண்ட எம் இனத்தின் வழித்தோன்றலான அந்த கரிகால பெருவளத்த சோழன் பெயரை தாங்கிய எங்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் தமிழீழ நாட்டை நான் பார்த்தேன், என் கண்களால் பார்த்தேன். சுயமாக விவசாயம், சுயமாக மின்சாரம், சுயமாக தொழிற்செயல், சுயமாக அணிகலன்கள், சுயமாக ஏவுகணைகள், சுயமாக விமானங்கள் என்று என் வன்னிக்காரிகளில் என் தம்பிகளும் தங்கைகளும் கண்டுபிடித்த விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டு கண்டு மெய்சிலித்து உள்ளுக்குள் புழுங்கி கிடந்த இவன் இன்றைக்கு காலம் என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இந்த துரோகிகளால் பட்டம் சுமத்தப்பட்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த இனத்தின் விடுதலைக்கு நான் குரல் கொடுக்கிறேன் என்றும், இங்கிருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளை தலைமையை மீறி நான் செயல்படுகிறேன் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன். ஆம், எந்த தலைமை 7 ஆண்டல்ல 70 ஆண்டும் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் சிறை செல்வேன் என்று சொன்னார்கள். எனக்கும் பின்னால் என் மகன் வருவன் என்று சொன்னார்கள். எனக்கும் பின்னால் என்னுடைய பேரன் வருவன் என்று சொன்னார்களோ, அவர்கள் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. கண் முன்னாலே என் மக்கள் அழிந்த போது பதவி சுகத்திற்காக பதவி விட்டு விலகாத அந்த கூட்டத்திலிருந்து நான் வெளியேறவில்லை, நான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். எந்த இனம் 21 உயிர்களை பணிகொடுத்து தாலிகளை அறுக்கப்பட்டு இடஒதுக்கீட்டு என்கிற உரிமைக்காக சாலைக்கு வந்தார்களோ, அந்த இனத்தை சார்ந்த பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி இல்லை. அந்த இனத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு மக்கள் தொலைக்காட்சியில் வேலை இல்லை. அந்த இனத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு தமிழ் ஓசையிலே வேலை இல்லை. நான் கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுக்கும் வேலை இல்லை, ஆதித்தமிழுக்கும் அங்கு இடமில்லை என்று சொன்னால் எனக்கும் அங்கு இடம் இருக்காது என்பது ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு எங்கள் தலைவன் வழி நின்று துரோகம் செய்துவிடக் கூடாது. தலைவனால் வளர்க்கப்பட்டவன் அல்ல, தலைவனை பார்த்து வளர்ந்தவன். தலைவனாய் பார்க்கப்பட்டவன் அல்ல, தலைவன் புத்தகத்தை படித்து வளர்ந்தவன். தலைவர் சிந்தனைகளை உள்வாங்கி வளர்ந்தவன். தலைவனோடு தோள் கொடுத்து துணை நின்று உயிர் போகும் என்று தெரிந்தும் தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு அந்நிய நாட்டின் ஏகாதிபத்திய போர்க்கப்பல்களையும் சிங்கள இனவாத போர்க்குழுக்களையும் அழித்தொடுகின்ற எங்கள் அக்கா அங்கேற்கண்ணியை பார்த்து வளர்ந்தவன். என் தம்பி மில்லரை பார்த்து வளர்ந்தவன். என் தம்பி எண்ணற்ற கரும்புலிகளுடைய வீர வரலாறுகளை, வீரம் சிறந்த விடுதலை போராட்ட வரலாறுகளை பார்த்து வளர்ந்தவன். உலக நாட்டுடைய ரசாயன குண்டுகளை கொண்டு
மழை வீசியிருந்த போதும் குண்டு மழை வீசிய போதும் களத்தில் நின்று களமாடி இறுதி மூச்சு வரை எம் தாயக விடுதலைக்கு ஆயிரம் போராளிகள் தன் இன்னுயிரை தந்தார்களே, இந்த புலிப்பிள்ளைகளுடைய வரலாற்றை பார்த்து வளர்ந்தவன். அதனால்தான் சொல்லுகிறேன், லஞ்சம் இல்லாமல், லாவண்யம் இல்லாமல், ஊழல் இல்லாமல் உண்மையான நேர்மையான ஒரு அப்பழுக்கற்ற அரசை, ஒரு மக்கள் அரசை இந்த மண்ணிலே நிறுவி எங்கள் மண்ணுக்கு விடுதலை, எங்கள் மக்களுக்கு விடுதலை, எம்மை நேசிக்கின்ற உலகமெல்லாம் வாழுகிற மாந்தநேயம் கொண்ட மனிதநேயம் கொண்ட மக்களுக்கான ஒரு விடுதலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இங்கிருக்கின்ற பல்வேறு சிறு அமைப்புகளையும் பல்வேறு தோழர்களையும் அணுகி நான் ஆதரவு கேட்பதற்கு முன்பாகவே அவர்களாகவே என்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை தேர்வு செய்ய வேண்டும், யாருக்கு அரசு அதிகாரத்தை தர வேண்டும், யார் நமக்கான தலைவர், யார் நமக்கான உரிமையை வருவான், யார் நம்மிடத்தில் சுரண்ட மாட்டான் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வை, ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமுதாய மக்களாக மாற்றுவதற்கு நாம் அணிந்திருவோம். அந்த அடிப்படையில் தான் ஓராண்டு காலம் எனக்கு கிடைத்த அந்த பதவியை வைத்துக் கொண்டு இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் செய்திருக்கிற அந்த செயல்களை எல்லாம் ஒரு நாள் முதல்வன் படபாணியில் வேல்முருகன் அதிரடி நடவடிக்கைகள் என்று இன்றைக்கு இன்று பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை, தினமணி பத்திரிகை, தினகரன் பத்திரிகை என்று அத்தனை பத்திரிகைகளும் அத்தனை தொலைக்காட்சிகளும் இன்றைக்கு என்னை மாவட்ட அளவிலே வெளியுலகத்தில் காட்டினார்கள். தமிழக சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்ட பன்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் தலைமையில் கோவை அரசு மருத்துவமனையில் குப்பைகளையும் கழிவுகளையும் அகற்ற உத்தரவிட்டார். அதோடு கூடுதல் கட்டணங்களை பொதுமக்களிடம் வசூலித்த பொது கழிப்பிட கான்ட்ராக்டர், மோட்டார் சைக்கிள் நிறுத்த கான்ட்ராக்டர், ஆவின் பாலக கான்ட்ராக்டர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்ததோடு இதேபோல் விதிமுறைகளை மீறிய கான்ட்ராக்டர்கள் மீது வழக்கு தொடருமாறு மாநகராட்சி கமிஷனருக்கு உத்தரவிட்டார். அது மட்டுமில்லாமல் இக்குழுவினர் பில்லூர் அணையை பார்வையிட்டு அதன் தரத்தை ஆராய்ந்ததோடு பராமரிக்கவும் 3 மாதத்தில் 2ஆம் குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தவும் உத்தரவிட்டார். கோவையில் கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள 239 பணிகளை விரைவில் முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கலெக்டர் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுக்கு குழு தலைவர் உத்தரவிட்டார். கோவையில் சில மருத்துவமனைகளில் பிரசவ வார்டுகள் சிறியதாக இருப்பதாகவும் சிறுநீரக இருதய அறுவை சிகிச்சை பிரிவை தொடங்குமாறும் மக்கள் புகார் கொடுத்ததன் பேரில் அந்த புகார்களை ஏற்றுக்கொண்டு அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று மக்களுக்கு உறுதி கூறினார். அதோடு சில மருத்துவமனைகளில் தேங்கியிருந்த சாக்கடை நீரை சுட்டிக்காட்டிய குழு தலைவர் திரு வேல்முருகனின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் மருத்துவர்கள் தடுமாறினர். கோவை சிங்காநல்லூர் குளத்தில் உள்ள ஆகாய தாமரை குப்பைகளை அகற்றி கழிவுநீர் கலக்காத வகையில் நவீன படகு இல்லம் அமைக்க உத்தரவிட்டார். உழவர் சந்தை வியாபாரிகளின் குறைகளை நீக்கிட விரைவில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். பேருந்து நிலையங்கள், உழவர் சந்தைகள், பள்ளிகள், கல்லூரிகள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைய உள்ள இடம், வெங்காய குளிர்பதன அறை அமைய உள்ள இடங்களை பார்வையிட்டு தேவையான அறிவுரைகளையும் பணியில் தொய்வு ஏற்படாமல் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு திரு வேல்முருகன் உத்தரவிட்டார். கேரளத்திலிருந்து கோவைக்குள் நுழையும் அமில கழிவு லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோவை பெரியநாயக்கன் பாளையம் பிரிகான் நிறுவன ஊழியர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கைகள் எடுத்ததோடு வெளியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து பிரச்சனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை எஸ்பிக்கு உத்தரவிட்டார். போலி முத்திரை தாள் நடமாட்டம் உள்ளதா என்று மாவட்ட பதிவாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றார். பவானி ஆற்றிலிருந்து விவசாயிகள் மணல் எடுக்க அரசு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளதை தெரிவித்தார். வன எல்லையில் உள்ள மக்களை பாதுகாக்கவும் வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க மின்சார வேலி அமைக்கும் பணியை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார். திருப்பூர் சாய ஆலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்வது குறித்து தேவையான அறிவுரைகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் ஆய்வு செய்த குழு தலைவர் திரு வேல்முருகன் ஊட்டியை சுத்தமாக வைத்திருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் ஊட்டி பாதாள சாக்கடை திட்டம், மேட்டுப்பாளையம் ஊட்டி காக்கனுல்லா சாலை அமைக்கும் பணிகளை 9 மாதத்தில் விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். பைக்காரா மின்சார திட்டம், கோத்தகிரி குடிநீர் திட்டம், லஞ்ச ஒழிப்பு அலுவலக பணிகளையும் விரைவில் முடித்திட உத்தரவிட்டார். கடலூர் பன்ருட்டி சாலையில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால் சென்னை அல்லது புதுச்சேரி கொண்டு செல்லும் வழியில் நோயாளிகள் இறந்து விடுகின்றனர். எனவே வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடலூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வற்புறுத்துவதாக குழு தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்தார். கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழு சுற்றுப்பயணத்தை தொடங்கியது. திருக்கோவிலூர் புதிய பேருந்து நிலையம், செஞ்சி வராக நதி திட்டம், விழுப்புரம் பாதாள சாக்கடை திட்டம், அரசு ஆஸ்பத்திரி அமைக்கும் திட்டம், சிப்காட்
சிப்காட்டிலிருந்து கடலில் கலக்கும் கழிவுநீரால் மீன்வளம் பாதிக்கப்படுவது குறித்தும், பன்ருட்டியில் உரிமையியல் நீதிமன்றம் அமைப்பது குறித்தும், முந்திரி ஏற்றுமதி திட்டம், கடலூர் பாதாள சாக்கடை திட்டம் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு இத்திட்டங்களை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு குழு தலைவர் திரு வேல்முருகன் உத்தரவிட்டார். விழுப்புரம் பஸ் நிலைய கழிவறைகளில் அதிக கட்டணம் வசூலித்த கான்ட்ராக்டர்கள் மீதும், குப்பைகளையும் கழிவுநீரையும் அகற்றாத நகராட்சி அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை விரைந்து நீக்கிட உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் குடிநீர் சிக்கல், நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் வாடகை பாக்கி குறித்து 1 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வாலாஜாபாத், செங்கல்பட்டில் உள்ள அரசு மருத்துவமனை, பள்ளிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்தனர். விழுப்புரம் புதிய பஸ் நிலையத்தில் கழிவுநீர் தேங்கி குட்டையாக காட்சியளிப்பதை சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். திருக்கோவிலூரில் புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்கான இடத்தை உறுதிமொழி குழுவினர் பார்வையிட்டனர். உளுந்தூர்பேட்டையில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியை உறுதிமொழி குழுவினர் பார்வையிட்டனர். பள்ளியில் மாணவிகள் போதிய இடவசதியின்றி நெருக்கமாக அமர்ந்திருப்பதை பார்த்த குழு தலைவர் அரசிடம் பேசி இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தினை பள்ளிக்கு பெற்று தருவதாக உறுதியளித்தார். விழுப்புரம் மரகதபுரம் ஏரியில் கால்வாய் அமைப்பதற்கான இடத்தை பார்வையிட்டனர். இருவேலப்பட்டு மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்திருந்த டாக்டர்களை குழு தலைவர் பாராட்டினார். உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையை சுகாதாரமற்ற முறையில் பராமரித்து வரும் டாக்டர்களை குழு தலைவர் எச்சரித்து உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டார். விழுப்புரம் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கியிருந்த சட்டை, போர்வை, தலையணை உரைகள் அழுக்காகவும் கிழிந்தும் இருப்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக மாற்றிட குழு தலைவர் உத்தரவிட்டார். செஞ்சியில் ராஜா தேசிங்கிற்கு சிலை வைப்பது மற்றும் கடலி கிராமத்தில் ராஜா தேசிங்கிற்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் குழு தலைவர் உறுதியளித்தார். சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் ரூபாய் 2 கோடிக்கான பணிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும், இம்மாவட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டம், மருத்துவக் கல்லூரி தொடர்பான பிரச்சனையை தீர்க்க ஏற்பாடு செய்யப்படும், மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் சுற்றுச்சுவர், 3ஆம் பிரகாரம் கட்டுவது, பக்தர்களின் தங்குமிடம் மற்றும் கழிவறை வசதிகள், காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதையும் குழு தலைவர் தெரிவித்தார். பன்ருட்டி பேர்பெரியான் குப்பம் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிகளை குழுவினர் பார்வையிட்டு குறைபாடுகளை நீக்கி மேம்பாட்டு பணிகளை செய்ய உத்தரவிட்டனர். முத்தாண்டிக்குப்பம் உட்பட 40 கிராமங்கள் பயனடையும் வகையில் தீயணைப்பு நிலையம், துணை மின் நிலையம், கலைக்கல்லூரிகள், அரசு மருத்துவமனை கட்டும் இடங்களையும், பன்ருட்டியில் நீதிமன்ற வளாகம் கட்டும் இடத்தையும் குழுவினர் பார்வையிட்டு விரைந்து பணிகளை முடிக்க உத்தரவிட்டனர். நெல்லிக்குப்பத்தில் நடந்து வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை குழுவினர் பார்வையிட்டனர். உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தவும், செயல்படாமல் உள்ள சவக்கிடங்கின் குளிர்சாதன அறையை சீரமைக்கவும் குழு தலைவர் உத்தரவிட்டார். கடலூர், விழுப்புரம், விருதாச்சலம், திட்டக்குடி, பெண்ணாடம் பகுதிகளில் ஆய்வு செய்த குழு தலைவர் திரு வேல்முருகன் பல்வேறு நலப்பணிகளை பார்வையிட்டு விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட உத்தரவிட்டார். கடலூர் சிப்காட்டில் விதிமுறைகளை மீறும் தொழிற்சாலைகள், கழிவுநீரை சுத்திகரிக்காமல் மழை நீருடன் கலக்கவிடும் தொழிற்சாலைகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்திட உத்தரவிட்டார். கடலூர் அரசு மருத்துவமனையில் 500க்கும் மேற்பட்ட படுக்கை வசதியும், இதய சிகிச்சை, டயாலிசிஸ், தோல் மற்றும் மனநோய் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் உள்ளது. 35 ஏக்கர் பரப்பளவில் மருத்துவமனை அமைந்துள்ளது. மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்த போதுமான இடவசதி இருப்பதால் இது பற்றி அரசிடம் வலுவாக பரிந்துரை செய்வதாக திரு வேல்முருகன் தெரிவித்தார். வேலூரில் மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள சுகாதார நடவடிக்கைகள் குறித்து குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்ட் மற்றும் பஸ் நிலைய சைக்கிள் ஸ்டாண்ட், பொது கழிப்பிடம் போன்ற இடங்களில் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலித்த 3 பேரை சஸ்பெண்ட் செய்யவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க குழு தலைவர் உத்தரவிட்டார். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உறுதிமொழி குழுவினர் பார்வையிட்டனர். அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகளுக்கு கூடுதல் கவுண்டர்கள் திறக்கவும், சுத்தமான உணவு கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க குழு தலைவர் உத்தரவிட்டார். ஆவின் பால் நிலையத்தில் பால் பாக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்ற 2 ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்ய அதிகாரிகளுக்கு குழு தலைவர் உத்தரவிட்டார். உலக சுற்றுலா தின விழா நிகழ்ச்சியில் சுற்றுலா செல்ல பழகிக் கொள்ள வேண்டும் என்று வேலூர் மாவட்ட கலெக்டர் தெரிவித்தார். சுற்றுலா செல்வதன் நன்மைகள் குறித்தும் பலதரப்பட்ட மக்களின் பழக்க வழக்கம், கலாச்சாரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குழு தலைவர் தெரிவித்தார். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பார்வையிட்ட குழு தலைவர் தேங்கி கிடக்கும் கழிவுநீரை உடனே அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். வேலூர் மருத்துவக் கல்லூரி கேண்டீனில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு சுகாதாரமற்றதாகவும் தரமற்றதாகவும் இருப்பதை பார்த்து
அதிர்ச்சியடைந்த குழு தலைவர் குறைகளை ஒரு வாரத்தில் சரி செய்யாவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கழிவுகள் குப்பைகளை அகற்றாத பெண்ணாத்தூர் நகராட்சி மீதும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை வானிடெக் தோல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை குழுவினர் ஆய்வு செய்தனர். உலக சுற்றுலா தின விழாவில் பேசிய திரு வேல்முருகன், இன்றைய சின்னத்திரை பெரிய திரை இரண்டிலும் ஆபாசம் இருக்கிறது. தொப்புலை மூலதனமாக வைத்து சினிமா எடுக்கிறார்கள். பாடல் என்ற பெயரில் பெண்களின் அங்கங்களை கொச்சப்படுத்துகிறார்கள். சினிமா என்ற போர்வையில் நமது பண்பாடு கலாச்சாரத்தை ஒரு கூட்டம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் இந்த நாட்டை ஆள முயலுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு மக்கள் இடம் தரக்கூடாது என்று ஆவேசத்துடன் பேசினார். வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் உறுதிமொழி குழு தலைவர் திரு வேல்முருகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தின் பிரச்சனைகள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஆம்பூர் தனியார் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை குழுவினர் பார்வையிட்டு அறிவுரைகளை வழங்கினர். மாதனூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதிக்கு செல்லும் பாதை குறுகலாக இருப்பதால் விரைவில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று குழு தலைவர் தெரிவித்தார். ஆம்பூர் அரசு மருத்துவமனையை பார்வையிட்ட குழு தலைவர் புதர் மண்டி கிடக்கும் இடங்களையும் குப்பைகளையும் அகற்றி உடனடியாக குடிநீர் வசதி வழங்க உத்தரவிட்டதின் பேரில் 2 நாட்களில் சுத்தம் செய்யப்பட்டு குடிநீர் வசதியும் வழங்கப்பட்டது. ஆற்காடு பேருந்து நிலையம் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் வாட்டர் பாக்கெட்டின் தரம் குறித்து ஆய்வு செய்தனர். ஆற்காடு அரசு மருத்துவமனையில் மாலை 4 மணிக்கு மேல் டாக்டர்கள் இருப்பதில்லை என்று மக்கள் புகார் தெரிவித்தனர். பிரசவ வார்டுகளில் போதிய இடவசதியின்மையையும் தெரிந்து கொண்ட குழு தலைவர் இப்பிரச்சனைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். திருநெல்வேலியில் புது பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பிடம் கடைகள் சுகாதாரம் குறித்து குழுவினர் ஆய்வு செய்தனர். சுகாதாரமற்ற நிலையில் உள்ள கடைகளின் மேல் நடவடிக்கை எடுக்க குழு தலைவர் உத்தரவிட்டார். பேருந்துகளில் முதலுதவி பெட்டியும் மருந்துகளும் இருக்கிறதா என்று குழு தலைவர் ஆய்வு செய்தார். ஆஸ்பத்திரிகளில் மோசமான படுக்கைகளையும் மின்சார வசதிகள் இன்றி பழுதடைந்திருப்பதையும் கொசு தொல்லைகளையும் உடைந்து போன தரைத்தளங்களையும் உடனடியாக சரி செய்ய கல்லூரி முதல்வருக்கும் அதிகாரிகளுக்கும் திரு வேல்முருகன் உத்தரவிட்டார். சித்த மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிகளின் குறைகளை பார்த்த திரு வேல்முருகன், பொதுப்பணித்துறை மிகவும் மோசம், எவ்வித பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்ளாமல் உள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று வேதனையுடன் கூறினார். திரு வேல்முருகனின் அதிரடி நடவடிக்கைகளை கவனித்து வந்த நாளிதழ்கள் முதல்வன் பட பாணியில் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து மக்களின் குறைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதாக புகழாரம் சூட்டின. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உறுதிமொழி குழுவினர் பல்வேறு திருக்கோவில்களில் நடைபெறும் திருப்பணிகளை பார்வையிட்டனர். விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே இணைப்பு பாலம் வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்ற குழு தலைவர் அரசிடம் பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உறுதிமொழி குழு செவிலியர் பயிற்சி பள்ளி அமைத்தல், புதிய அனல் மின் நிலையம், பக்கில் ஓடை கழிவுகளை குழாய்கள் மூலம் கடலில் கலக்கச் செய்ய நடவடிக்கை எடுப்பது, பாதாள சாக்கடை திட்டம், செய்துங்கநல்லூர், சாத்தான்குளம் பகுதிகளில் காவலர் குடியிருப்பு கட்டுதல், கோவில்பட்டி மேம்பாலம் ஆகிய இடங்களில் நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு விரைந்து முடிக்க குழு தலைவர் உத்தரவிட்டார். தூத்துக்குடியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட 2 அனல்மின் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட 4 ஆண்டுகள் தாமதத்தால் அரசுக்கு ரூபாய் 1400 கோடி கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதை குழு தலைவர் திரு வேல்முருகன் சுட்டிக்காட்டினார். அரசு பணம் மக்களின் வரி பணம், இது வீணாக செலவு செய்யப்படுவதை அதிகாரிகள் தடுக்க வேண்டும். மேலும் கூடுதல் செலவு ஏற்படுவதற்குள் திட்டத்தை முடிக்க வேண்டும் என்று குழு தலைவர் அதிகாரிகளிடம் கூற அதிகாரிகளும் விரைவில் செயல்படுத்துவதாக தெரிவித்தனர். விருதுநகர் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளிடம் உறுதிமொழி குழுவினர் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். தூத்துக்குடியில் உறுதிமொழி குழுவினர் ஆய்வு நடத்தினர். புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் உள்ள நவீன கட்டண கழிப்பறை, வாகன காப்பகம், தேநீர் விடுதி கடைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டதில் நிறைய குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி சீரமைக்கவும் மேம்படுத்தவும் உத்தரவிட்டனர். தூத்துக்குடி நகராட்சி மீது உறுதிமொழி குழு தங்களின் அதிருப்தியை சொல்ல உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து சரி செய்வதாக நகராட்சி நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் தெரிவித்தனர். சிவகாசியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட உறுதிமொழி குழுவினர் அரசு மருத்துவமனையை பார்வையிட்டு மெத்தை, தலையணை உரை, போர்வை, பழுதான மின்விளக்கு, மின்விசிறிகளை மாற்றிட உத்தரவிட்டார். புதிதாக கட்டப்படும் தீக்காய பிரிவை பார்வையிட்டு விவரங்களை குழு தலைவர் கேட்டறிந்தார். தீயணைப்பு நிலையத்தை பார்வையிட்ட பின் திரு வேல்முருகன் தண்ணீர் வசதி செய்து கொடுக்கவும் நவீன கருவிகளை வழங்கிடவும் அரசுக்கு பரிந்துரை செய்வதாக கூறினார். தூத்துக்குடியில் பழைய புதிய பேருந்து நிலையங்கள், கட்டண கழிப்பறைகள், வாகன நிறுத்துமிடம், உணவு மற்றும் தேநீர் விடுதிகள், அரசு மருத்துவமனையை பார்வையிட்டு குறைகளை சுட்டிக்காட்டியும் சிறந்த நிர்வாகத்திற்கு தேவையான உதவிகளை வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்வதாக சொன்னார். சுத்தமில்லாத குடிநீர், சுகாதாரமற்ற கழிவறைகள், வாகன காப்பகங்கள் மற்றும் கட்டண கழிவறைகளில்
கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யுமாறு கலெக்டர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் திரு வேல்முருகன் வலியுறுத்தினார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே கூடம் அமைக்கவும், MRI ஸ்கேன் வசதி செய்து கொடுக்கவும், மருத்துவர்கள் மற்றும் துறை தலைவர்களின் காலியான பணியிடங்களை நிரப்பவும் அரசுக்கு பரிந்துரை செய்வதாக உறுதியளித்த திரு வேல்முருகன், மருத்துவமனை சுத்தமில்லாமல் இருப்பது பற்றி கேட்டதும் மருத்துவமனையை சுத்தம் செய்யும் பணி அங்குலம் அங்குலமாக வேகமாக நடைபெற்றது. அரசு போக்குவரத்து அலுவலகத்தில் பேருந்து வருகையை தமிழில் எழுத வேண்டும் என்றும், அரசு பேருந்தை இயக்கிய பின் ஒழுங்கான பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு குழு தலைவர் உத்தரவிட்டார். சுற்றுப்பயணம் செய்த 15 மாவட்டங்களில் தூத்துக்குடி நகராட்சிதான் படுமோசம் என்று தனது அதிருப்தியை உறுதிமொழி குழு தலைவர் வெளிப்படுத்தியதால் நகராட்சியை சுத்தம் செய்தும் நிர்வாகத்தை சீர் செய்யும் நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட உறுதிமொழி குழுவினர் பல்வேறு இடங்களை பார்வையிட்டனர். விருதுநகர் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்கள், அரசு மருத்துவமனை, சாலைகள், கட்டண கழிப்பிடங்கள், பாதாள சாக்கடை திட்டம் போன்றவற்றை பார்வையிட்டனர். பேருந்து நிலையங்களில் கூடுதல் கட்டணம் வசூலித்த கழிப்பிட ஒப்பந்ததாரர்களின் உரிமத்தை ரத்து செய்திட அதிகாரிகளுக்கு திரு வேல்முருகன் உத்தரவிட்டார். பேருந்துகளை இயக்கி பார்த்த பின் இதுபோன்ற மோசமான பேருந்துகளை உடனே சீரமைத்திட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அரசு மருத்துவமனை சரியாக பராமரிக்கப்படாதது பற்றியும், விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக இருந்தாலும் விருதுநகரின் உள்கட்டமைப்பு வசதிகள் சீராக இல்லாதது பற்றியும் மருத்துவர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் திரு வேல்முருகன் கேள்விகளை கேட்டதற்கு அதிகாரிகள் பதில் சொல்ல முடியாமல் திணறினர். குறைகளை விரைவில் சீர் செய்வதாக உறுதியளித்தனர். சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழு சேலம் மாவட்டத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் ஆய்வு மேற்கொள்ளும் என்று குழு தலைவர் திரு வேல்முருகன் கூறினார். இக்குழு சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் கோபால்ட் தெரப்பி வழங்குதல், சேலத்தில் பாதாள சாக்கடை திட்டம், கழிவுகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம், தொழில்நுட்ப பூங்கா, மாவட்ட கலெக்டர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், புதிய நியாய விலை கடைகள், மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் போன்றவை அமைக்கப்படும் இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு திட்டங்களை விரைவில் நிறைவேற்றிட தேவையான ஆலோசனைகளை குழு தலைவர் வழங்கினார். தர்மபுரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தர்மபுரி அரசு மருத்துவமனையில் கழிவறை கதவுகள் பாதி இல்லாமல் இருப்பதையும், சுற்றுப்பகுதியில் குப்பை கூளங்கள், கழிவுநீர் தேங்கி இருப்பதையும், மருத்துவமனை விரிவாக்க கட்டிடத்திற்கு பயன்படுத்தப்படும் செங்கல் தரமில்லாததாக இருப்பதால் உடனடியாக தரமான செங்கலை வைத்து கட்டிடம் கட்டவும், பிரசவ வார்டில் உள்ள சேதமடைந்த கட்டில், தலையணை, போர்வை போன்றவற்றை மாற்றிடவும், குளிர்சாதன பிணவரையில் சடலங்கள் கீழே வைக்கப்பட்டிருப்பதையும் கண்டித்து சிறப்பான நடவடிக்கை ஒரே நாளில் எடுத்து அதற்கான புகைப்படங்களை தனக்கு காட்டிட திரு வேல்முருகன் உத்தரவிட்டார். இம்மாவட்டத்தில் அரசு சுகாதார நிலையங்கள் சிறப்பாக செயல்படுவதாகவும் பாராட்டினார். தர்மபுரி பேருந்து நிலையத்தை பார்வையிட்ட குழு தலைவர் அதிக கட்டணங்கள் வசூலிக்கும் நவீன கழிப்பறை ஒப்பந்ததாரர் மற்றும் வாகன நிறுத்த ஒப்பந்ததாரர்களின் உரிமத்தை ரத்து செய்திட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் தின்பண்டங்கள் மற்றும் காலாவதியான உணவுகளை விற்கும் கடைக்காரர்களை எச்சரித்ததோடு நகராட்சி துப்புரவு ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்திட உத்தரவிட்டார். ஆபத்தான நிலையில் இயங்கும் டவுன் பஸ்ஸுகளை உடனே சரி செய்திடவும், பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து செயல்படுத்தவும் உத்தரவிட்டார். பென்னாகரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டப்படுவதை பார்வையிட்ட குழு தலைவர் மதில் சுவர்கள் தரமற்றதாக இருப்பதை சுட்டிக்காட்டி புதிதாக மதில் சுவரை தரமாக கட்டிட உத்தரவிட்டார். இண்டூர் தொடக்க நலவாழ்வு மையம், நாகதாசம்பட்டி நியாய விலை கடை, பி அக்ரஹாரம் அரசு மேல்நிலைப் பள்ளி போன்றவை நல்ல முறையில் பராமரிக்கப்படுவதாக குழு தலைவர் கூறினார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் சுற்றுலா தலங்கள், தொங்கும் பாலம், நீர்வீழ்ச்சியை குழுவினர் பார்வையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் அமுதா தலைமையில் அரசு அலுவலர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இம்மாவட்டத்தில் சிறப்பாக நிர்வாகம் செய்யும் கலெக்டர் அமுதாவை திரு வேல்முருகன் பாராட்டியதோடு மாவட்டத்தில் பெறப்பட்ட உறுதிமொழிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும், தருமபுரி அதியமான் கோட்டம் கட்டும் பணியை விரைவில் முடித்திடவும், சிட்கோ மூலம் மாவட்டத்தில் தொழில் வளம், வேலை வாய்ப்பை பெருக்கிடவும், பென்னாகரம் பேருந்து நிலையத்தில் ஆவின் பால், பால் பொருட்கள் விற்பனை அங்காடியை ஏற்படுத்திடவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் மெனசியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழு தலைவருமான திரு வேல்முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
சொல்லுகின்ற கருத்துக்கள் உங்களுக்கு சரி என்று பட்டால், உங்கள் பகுத்தறிவுக்கு சரி என்று பட்டால், உடன்பட்டால் எனக்கு பின்னால் வாருங்கள். இந்த தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலக மாந்தனையும் உள்ள மனித சமூகத்திற்கும் இயற்கைக்கும் சேர்த்து நாம் போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.